சரி ஓகே. இப்போ நீங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம். படுத்து தூங்குங்க. படுங்க, ரெஸ்ட் எடுங்க. அமுல் பேபி முடிஞ்சா இல்ல வேற ஏதாவது இருக்குதா? இல்ல இல்ல இல்ல. படுத்துக்கோங்க. அமுல் பேபி என்ன இப்படி பாடா படுத்துறானே. பச்சை தண்ணிய கூட குடிக்க விடாம ஏதோ கலந்த தண்ணிய குடுக்குறாரு. இதெல்லாம் யார்தான் இவனுக்கு கத்து கொடுக்குதோ? பசிது. சாப்பிட குத்தத வேற அவசரப்பட்டு டஸ்ட்பின்ல கொட்டிட்டேன். பசி தாங்க முடியலையே, என்ன பண்றது? ஆக்கா அதுக்கு போன் பண்றான். சொல்றா. என்ன சத்யா, ஃபுல் ரெஸ்டா? பிரபு சார் நல்லா மட்டன் சிக்கன் நல்லா கவனிக்கிறாரா? இந்த பாரு, நான் செம்ம கான்ல இருக்கிறேன். நீ என்ன வெறுப்பேத்து இருக்காத, புரியுதா? என்ன சத்யா? டேய், ஒழுங்கா சாப்பிட கூட விட மாட்டாங்கடா. உப்பு காரம் இல்லாத சாப்பாடு குடுக்குறாங்க. அப்புறம் கசாயத்தை குத்து குடிக்க சொல்றாங்க. பச்சை தண்ணில கூட எதையோ கலந்து குடுக்குறாங்கடா. எனக்கே செத்து போச்சுடா. மக்கா 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 மக்கா. எனக்கு கார் சர்மாத சாப்பிடணும் போல இருக்குதுடா. அதனால நீ என்ன பண்ற, நம்ம ஏரியாவில் பைக் கடை இருக்குதுல, அங்கிருந்து அந்த நண்டு மசாலா இருக்கும்ல, அது கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? அடி பாவி. சரி சத்யா, வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேடா. அப்புறம் நீ என்ன பண்ற, நண்டு கிரேவியை வாங்கிக்கின்னு வாசல் பக்கமா வராத, வாசம் வந்துடும். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். அதனால நீ பின்னாடி வழியா வந்து மொட்டை மாடிக்கு வந்துரு. ஓகே சத்யா, இன்னும் 10 நிமிஷத்துல பாய்க்க நண்டு கறியோட உன் வீட்டு மொட்டை மாடல இருப்பேன். சரா 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 சரா. திருட்டுத்தனமா நண்டு கிரேவி சாப்பிடவா கேக்குற? உன்னை எப்படி சிக்க வைக்கிறேன்னு பாரு. நண்டு கிரேவி என்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான். ஐயோ, வாமா. உன்னை பார்க்கதான் அவசர அவசரமா வந்த. நீ ஏன் நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிற? ஏன் அனிமா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு தானே சொல்லணும். நீ என்னடானா நந்தி மாதிரின்னு சொல்ற? ஒரு பேச்சு கூட உன்னை தெய்வம்னு சொல்ல தோணலையா? கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்றதுதான் நம்ம பொண்ணுங்க வழக்கம். ஆனா காதல் கணவனை தெய்வம்னு சொல்ல தோணலன்னு சொல்றியே. என்ன என்ன ஃபீலிங்? ஃபீலிங் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஃபீலிங்குமே எனக்கு இல்லம்மா. என்ன அது ஏதோ டென்ஷனா வந்தியே, என்ன விஷயம் அனிமா? அததான் சொல்ல வந்த, அதுக்குள்ள நீ டிஸ்டர்ப் பண்ணிட்ட. சரி உள்ள வா. என்னாச்சுமா? யோ, முதல்ல போய் கதவை சாத்து. இப்ப சொல்லுமா. சத்யா மேல ரூம்ல இருக்கா. மாக்காங்கிட்ட நண்டு கிரேவி வாங்கிட்டு வர சொல்லிருக்கா. அப்படியே வாயில் அடிச்சனா? என்ன சத்யா இன்னைக்கு எல்லாருக்கும் நண்டு கிரேவி ஆர்டர் பண்ணிருக்கா? சத்யா ஒன்னும் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணல. பிரபு கட்டுப்பாட்டுல உப்பு சப்பு இல்லாம சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லி நல்லா காரசாரமா சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கிட்டு வர சொல்லிருக்கா. சரிம்மா, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சத்யா திருட்டுத்தனமா நண்டு கிரேவி சாப்பிடுறத நாம பிரபு கிட்ட போட்டு கொடுக்கணும். போட்டு கொடுக்கறதா நமக்கு கை வந்த கலையாச்சே, அதை நம்ம சிறப்பா செஞ்சிடலாம். ஆனா பிரபு கிட்ட இத போட்டு கொடுக்கறதுனால நமக்கு என்னமா லாபம்? சத்யாவை பொறுத்த வரைக்கும் அவ உடம்புக்கு எதுவுமே இல்ல, என்ன வேணாலும் சாப்பிடலாம். வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பிரபுவை பொறுத்த வரைக்கும் சத்யா நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. வெஜிடேரியன் கூட பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும். எல்லா விஷயத்திலயும் கேர் பண்ணணும். இப்ப சத்யா திருட்டுத்தனமா நண்டு கிரேவி சாப்பிட போறான்ல, அது பிரபுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? சத்யாவுக்கும் பிரபுக்கும் நடுவுல சண்டை வரும். அட ஆமால, இத நான் யோசிக்கவே இல்லமா. நண்டு கிரேவின்னு சொன்னதும் உன் வாயில எச்சி தானே ஊறுச்சு. இதெல்லாம் எப்படி உனக்கு குறைக்கும்? பழக்க தோசமா.
சரி, இந்நேரம் மாக்கா நண்டு கிரேவியோட வந்திருப்பான். நாம போய் சத்யா நண்டு சாப்பிடுறத செல்போன்ல போட்டோ எடுத்து பிரபு கிட்ட போட்டோவோட ப்ரூஃப் காமிப்போம். ஆமாம்மா, ஆதாரத்தோட சொன்னா தான் பிரபு நம்புவான். ம். வா. ஆ. டேய் மாக்கா, நீ வரதுக்கு முன்னாடியே நண்டு ஸ்மெல் வந்துச்சுடா. சுட சுட வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. சூப்பரா இருக்குடா. சும்மா சொல்ல கூடாதுடா. இப்பதான்டா என் நாக்குக்கு உயிரே வந்தது. நல்லா சாப்பிடு சத்யா. வா. வா. என்னாச்சு? ஏன் நீங்க 2 பேரும் டல்லா இருக்கீங்க? உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல பிரபு. ஆனா எப்படி போனா எனக்கு என்னன்னு சொல்லாம விடவும் முடியாதே. ஏன்னா நான் உன் கூட பிறந்தவளாச்சே. ஆமா மாப்பிள்ள. ஆமா, நீங்க 2 பேரும் இப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? முதல்ல அதை சொல்லுங்க. பாவம் பிரபு, நீ சத்யா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க. ஆனா சத்யா உன்னோட நம்பிக்கைய மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. சத்யா மேல இருக்கிற கோபத்திலயோ இல்ல வெறுப்புலயோ அனிமா அப்படி பேசல மாப்பிள்ள. ம். ஓ மேலையும் உனக்கு பிறக்க போற குழந்தை மேலையும் இருக்கிற அக்கறையில தான் பேசுறா. என் மேலேயும் எனக்கு பிறக்க போற குழந்தை மேலேயும் உங்களுக்கு இருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நீங்க 2 பேரும் வந்த விஷயத்த சொல்லுங்க. நீ இப்படி பேசுறதுலயே சத்யாவை பத்தி நாங்க ஏதோ போட்டு கொடுக்கற மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்கிறது எங்களுக்கு புரியுது. நீ கொடுத்த ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சத்யா ரூம்ல நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா சத்யா அந்த குப்பத்து தடியா மாக்கா இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி அந்த குப்பத்துல ஏதோ லோக்கல் கடையில இருந்து நண்டு கிரேவி வாங்கிட்டு வர சொல்லி திருட்டுத்தனமா மொட்டை மாடியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அனிமா, ஆ? நீ இப்படி சொன்னா மாப்பிள்ள நம்ப மாட்டாரு. ஆதாரத்தை எடுத்து காட்டு. ம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த தடிய மாக்கான் தான் பிரபு. சத்யா சேர்க்கே சரியில்லை மாப்பிள்ள. முதல்ல அவனை மாதிரி ஆளுங்கிட்டு இருந்து சத்யாவை கட் பண்ணி விடணும்.
இப்போ 2 பேரும் மொட்டை மாடியில தான் இருக்காங்க. சத்யா வேற அந்த நண்டை சாப்பிட்டுட்டு இருக்கா. ஐயோ, வாயா, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கணும். காலில் இருந்து கசாயம் உப்பு இல்லாத கவுனி அரிசி சோறுன்னு குத்து அவங்க பேபி என் வாயவே சாவச்சிட்டான். இப்போதாண்டா நாக்குக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது. நல்லா சாப்பிடு சத்யா. வேணா சொல்லு, மறுபடியும் இன்னொரு நண்டு கறி வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. பேபி ஃபார்ம் ஆனதே பெரிய மிராக்கிள் தான். இன்னொரு குழந்தை அவங்க லைஃப்ல இனி வாய்ப்பே இல்லை. இந்த பேபிய அவங்க நல்லபடியா பெத்துக்கணும்னா அவங்களுக்கு ஹெவி கேர்னஸ் வேணும். நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிட்டு நான் கொடுக்குற மாத்திரை மருந்தை கரெக்டா சாப்பிட்டாலே போதும். எல்லாம் கறி சாப்பிடு சத்யா. கொஞ்சம் போட்டுக்கிறியா? செம்மையா இருக்குதுராமாக்கா. சத்யா சத்யா வாங்கிக்கிறான். இங்க பாரு. போறா நாடா. இங்க பாரு. பேபி ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிட்டு இருந்தா நானே கீழே வந்திருப்பேனே. நீ எதுக்கு இப்ப மேல வந்தா? மேல வந்தா தானே நடக்கிற திட்டுதல்லாம் தெரியுது. அப்படி இல்ல, இதெல்லாம் உன்னோட வேலை தானே. இல்ல சார். நாம நினைச்சதை விட நல்ல ஸ்ட்ராங்கா பத்திச்சேமா. ரொம்ப நாளா நானே இந்த சடனாயை அடிக்கணும்னு இருந்தேன். அதுக்குள்ள பிரபு முந்திட்டான். என்கிட்ட கிடைச்சோம்னா என்ன அவள் பேபி இப்படி அவசரப்பட்டா? நீங்க பேசாதீங்க. டேய், இன்னும் எதுக்கு இங்க நிக்கிற? போல போடா. போடவில்லை. அவள் பேபி நான் சொல்றது கேளு. அங்க என்னடா பாக்குற? நான் தான் உன்னை போ சொல்றல. போ. அவள் பேபி கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்றத கேள. நான் சொல்றது நீங்க கேளுங்க. உங்கள் நண்டுக்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தது இவன் தானே? ஏய், போடா இங்க இருந்து. அவள் பேபி வேணாம், சொன்னா கேளு. நானா போன் பண்ணி வாங்கின்னு வர சொன்னதுனால தான் அவன் வாங்கின்னு வந்தான். நீங்க வாய மூடுங்க. டேய், இன்னும் நிக்கிற? போ. போடான்ற. போ. வா வா வா. அவள் பேபி, அவள் பேபி, அவள் பேபி, என் மேல இருக்கிற கோவத்தை அம்மால காட்டாத. இது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவள் பேபி சொல்றது கேளு.
உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்தேன் கொன்னுடுவேன். போடா வெளில. அமுல் பேபி டேய் பிரபு, என்னடா நடக்குதுங்க? மாக்கா என்ன தப்பு பண்ணா? எதுக்கு அவன்கிட்ட இவ்ளோ மோசமா நடந்துக்கிற? அம்மா, ரவுடி பேபியோட ஹெல்த் விஷயத்துல டாக்டர் சொன்ன அட்வைஸை கேட்டு நான் உங்களை எவ்வளவு கவனமா கேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இது லோக்கல் கடையில இருந்து நண்டு கறி வாங்கிட்டு வந்து ரவுடி பேபிட்ட சாப்பிட கொடுத்துருக்கான். மாசமா இருக்குமா ஈட்டான ஃபுட் சாப்பிட கூடாது சொல்லுவாங்கல்ல? ஆமாடா. அப்படி இருக்கும்போது எப்படிமா நண்டு கறி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலாம்? அது எப்படி கிளீன் பண்ணாங்களோ, எங்க புடிச்சாங்களோ, எந்த ஆயில்ல செஞ்சாங்களோ தெரியல. இவங்க ஹெல்த்துக்கும் இவங்க வயித்துல இருக்க பேபிக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்றது? நான் போன் பண்ணி கேட்டதுனால தான் இவன் வாங்கி வந்து கொடுத்தான். இவன் மேல எந்த தப்பும் இல்ல. அப்படியே நீ சொல்ற மாதிரி மாக்கா செஞ்சது தப்புன்னு வச்சுக்கிட்டாலும் இவனை எப்படி நீ அடியலாம்? அந்த உரிமை உனக்கு யார் குத்துது? போலீஸ்காரனாண்டிய யாரையுமே அடிய உரிமை இல்லைன்னு சொல்றவன்னா அப்படி இருக்கும்போது நீ எப்படி இவனை அடியலாம்? நீங்க 1000 சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அவன் பண்ணது தப்புன்னு தோணுச்சு, அதனால தான் அவனை அடிச்சேன். அதுக்கு என்ன போ? டேய், நீ என்ன இன்னும் இங்கே நிக்கிற? வெளில போ. போ. நீ நில்ற. நீ மாக்கானா அடிச்சிருக்க கூடாது அமுல் பேபி. அவனாண்ட மன்னிப்பு கேளு. என்னது? ஏன் தம்பி கேவலம் இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பிரபு, நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். என்னம்மா பாத்துட்டு சும்மா நிக்கிற? ஏன் மருமகன்னு சொல்லி நீ தானே தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவ. இப்போ உன் மருமக உன் மகனை கேவலம் ஒரு குப்பத்து பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றா. பிரபு மன்னிப்பு கேட்கட்டுமா? நீ சொல்லுமா? பிரபு கேட்கட்டுமா? இதுல வேற யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. அமுல் பேபி மாக்கான அடிச்சது தப்பு. அதுக்கு அமுல் பேபி மாக்கானாண்ட மன்னிப்பு கேட்கணும். என் தம்பி யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டான். அமுல் பேபி, இப்போ நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? நான் எதுக்கா மன்னிப்பு கேட்கணும்? என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அவன் பண்ணது 100% தப்பு. அதான் அடிச்சேன். சத்யா, பிரபு, இத பாருங்க. நீங்க 2 பேரும் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை. எடி சத்யா, பிரபு சார் தானே அடிச்சாரு. என்ன அடிக்க ஒரு குருமை இல்லையா என்ன? நீ சொன்னாரா? அமுல் பேபி உன்னை அடிச்சிருக்க கூடாது. அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுங்க.
எல்லாம் உன்னாலதான். திருட்டுத்தனமா நண்டு கிரேவி வாங்கி கொடுத்து பிரச்சனை பண்ணிட்டல. உன் குப்பத்து புத்திய காட்டிட்டல. ஆமா, இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? போடா வெளியில. போடா. நில்றா. காளி, போடா வெளிய. உன்னோட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அனிமா. ம், பிரபு சத்யாவுக்கு நடுவுல விரிசல் விழுந்துருச்சு. அந்த விரிசல் பெருசாகுமா இல்ல மறுபடியும் ஒட்டிக்குமா? ம். இந்த விரிசலை பெருசாக்கி அவங்கள நிரந்தரமா பிரிக்கணும்.